இயற்கையோடு இணைந்து வாயும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பருவதமலை தமிழன். நிறைய பேர் வேப்பம்பூவை பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போத்தோம், காலில் மிதிச்சுட்டு போத்தோம், இதை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் இருக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் பொறுகி ஜோபியில் போட்டு போவீங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய பயன்பாடு இருக்குது. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். முதலாவது பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ வந்து ஒரு சிறந்த நச்சு நீக்கின்னு சொல்கிறாங்க. அதாவது வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து இது அதிக அளவில் பயன்படுது. அடுத்ததா இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு இந்த வேப்பம்பூ வந்து பயன்படுது. மேலும் மேலும் நம்ம உடலில் இருக்கும் தேவையற்ற தொற்று நோய்கள், அப்புறம் தோல் வியாதிகள் இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த வேப்பம்பூ வந்து ரெகுலராக சாப்பிடுங்க. மூன்றாவது பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமான உதவி. அதாவது நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ட சாப்பாடுலாம் செரிமானம் ஆகணும்னா வேப்பம்பூ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஜீரணமாகி செரிமானம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத புழு பூச்சிலாம் இது மூலமாக செத்துருது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரும் நன்மை. அதாவது நீங்கள் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அதிக அளவில் வெப்பத்துக்கு ஆளாகுது. நீங்கள் வேப்பம்பூ கோடை காலத்தில் சாப்பிட்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அதிக அளவில் குளிர்ச்சி அடைகிறது. ஐந்தாவதா பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு. அதாவது தமிழ்நாட்டில் புத்தாண்டு கொண்டாடும் போது, அப்புறம் அதெல்லாம் புத்தாண்டு கொண்டாடும் போது நிறைய சிறப்பு நிகழ்ச்சிலாம் கொண்டாடும் போது இதை வச்சு ரசம், பொரியல், சாம்பார் இது மூலமாகவும் பயன்படுத்தி வேப்பம்பூ சாப்பிடலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் இருக்கணுன்றதை வந்து வேப்பம்பூ வந்து உங்களுக்கு உணர்த்துது. ஆறாவதா பார்த்தீங்கன்னா தோல் ஆரோக்கியம். அதாவது வேப்பம்பூவை வந்து நீங்கள் நல்லா அரைச்சி அதை வந்து முகப்பரு இருக்கிற இடத்துல தடவுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உடம்புல அரிக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வேப்பம்பூ அரைச்சி தடவின்னு வந்தீங்கன்னா அதுவும் குணமாகுது. மேலும் வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மை இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொன்னதை கூட இன்னும் நிறைய இருக்குது. நிறைய விதத்தில் வந்து நீங்கள் வேப்பம்பூ யூஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்தலாம். இதேமாரி தேவையில்லாத வேப்பம்பூவை வந்து நீங்கள் வந்து வண்டியில் ஏற்றிட்டு போகிறது, அப்புறம் வந்து காலில் மிதிச்சிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு வேப்பம்பூ எடுத்து நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் மேலும் மேலும் பெறலாம். நாம் இந்த வீடியோவில் பார்த்த வேப்பம்பூவை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இது போல பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்களுக்கு நமது பருவதமலை தமிழன் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.